குருதேவரிடமும் ஆரம்பகாலத்தில் இந்த குறைபாடு இருந்ததால் அவரை ஏன் கடவுளின் அவதாரம் என்று கூற வேண்டும்? ஓர் மனிதராகவே கருதலாம். அவரை ஓர் அவதாரமாக ஆக்க வேண்டுமானால் இத்தகைய குறைகளை மறைத்துவிட்டு அவரது வாழ்க்கையை எழுதியிருக்கலாம். இரண்டு மற்றும் உங்கள் முயற்சி எப்படி வெற்றி பெறும் என்று சிலர் கேட்கக்கூடும். அவர்களிடம் நாங்கள், சகோதரர்களே, கடவுள் மனித உருவில் அவதரிப்பார் என்பதை கனவில் கூட நாங்கள் நம்பாத காலம் ஒன்று இருந்தது. அது நடக்கக்கூடியதுதான் என்பதை குருதேவர் தமது எல்லையற்ற கருணையினால் எங்களுக்கு உணர்த்தி அருளினார். இறைவன் மனித உடல் தாங்கி வரும்போது மனித உடலின் குறைபாடுகளையும் உள்ளத்தின் குறைகளையும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பதையும் அவரிடமிருந்து நாங்கள் அறிந்தோம். தூய பொன்னால் அணிகலன் எதுவும் செய்ய முடியாது. அதனுடன் வேறு உலோகத்தையும் சேர்த்தால் மட்டுமே அணிகலன் செய்வது சாத்தியமாகும். அதுபோல தூய சத்துவ குணத்துடன் சிறிதாவது ரஜோகுணமும் சேராமல் மனமும் உடலும் சேர்ந்து செயல்பட முடியாது என்று குருதேவர் கூறுவார். தம் குறைபாடுகளைப் பற்றிய விவரங்களை எங்களிடமிருந்து மறைக்க அவர் துளியளவு கூட முயன்றதில்லை. இருப்பினும் மீண்டும் மீண்டும் அவர் முன் யுகங்களில் யார் ராமராகவும் கிருஷ்ணராகவும் மற்ற அவதார புருஷர்களாகவும் தோன்றினாரோ அவரேதான் தற்போது இந்த பையில் உரைகிறார். ஆனால் இந்த முறை ஓர் அரசன் மாறுவேடத்தில் தன் தலைநகரை சுற்றி பார்க்கச் செல்வது போல அவர் தன்னை மறைத்து கொண்டு வந்துள்ளார் என்று சொல்வதுண்டு. வாசகர்களே, ஸ்ரீ குருதேவரைப் பற்றி நாங்கள் அறிந்ததையெல்லாம் கூறுவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். உங்களால் நம்ப முடிந்தவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். எஞ்சியவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதற்காக எங்களை தூற்றினாலும் நாங்கள் வருந்தப் போவதில்லை. குருதேவரின் மருமகன் ஹிருதயர் 2. கதாதரரின் ஒன்றுவிட்ட சகோதரி ஹேமாங்கினியின் மகனான ஹிருதயராம் வேலை தேடி பர்த்வானுக்கு வந்தார். அவருக்கு வயது 16. கிராமத்திலிருந்து பர்த்வான் நகரில் குடியேறியிருந்த நண்பர் ஒருவர் வீட்டில் சில காலம் தங்கியிருந்து வேலை முயற்சிகளை செய்தார். ஆனால் எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அந்த வேளையில்தான் தாய்மாமன் இருவர் ராணி ராசமணி கட்டிய கோயிலில் நன்மதிப்புடன் வாழ்ந்து வருவதை அறிந்தார். அங்கு சென்றால் ஒருவேளை தாம் வேலை தேடி வந்த நோக்கம் நிறைவேறலாம் என்று எண்ணி தட்சிணேஸ்வரத்திற்கு வந்தார். கதாதரரும் இருதயரும் சமவயதினர். குழந்தை பருவத்திலிருந்தே ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தவர்கள். எனவே ஹிருதயர் அங்கே மகிழ்ச்சியாக நாட்களை கழித்தார். கட்டான உடலும் பார்வைக்கு எடுப்பான தோற்றமும் உடையவர் ஹிருதயர். உடலைப் போலவே உறுதியான மனமும் வாய்ந்த அவர் அச்சமே அறியாதவர். கடின உழைப்பாளி. எந்த சூழ்நிலையிலும் சிரமமின்றி வாழும் பக்குவம் பெற்றவர். எத்தகைய கஷ்டங்களையும் பாதகமான சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய அறிவு கூர்மையும் திட மனமும் கொண்டவர். குறிப்பாக கதாதரரிடம் உள்ளார்ந்த அன்பு உடையவர். சின்னமாமனின் மகிழ்ச்சிக்காக எத்தனை இன்னல்களை வேண்டுமானாலும் ஏற்கத் தயாராக இருப்பவர். எப்போதும் துருதுரு என்றிருந்த ஹிருதயரிடம் சிந்திக்கும் திறன் மட்டும் மருந்துக்கும் இல்லை. அதனால் சாதாரண லௌகீக மக்களைப் போல எப்போதும் சுயநல முயற்சியிலேயே ஈடுபட்டிருப்பார். அவரது பிற்கால வாழ்வில் நாம் காண்கின்ற ஏதோ சிறிதளவு சுயநலமின்மையும் சிந்திக்கும் திறன் போன்ற நற்பண்புகளும் குருதேவருடன் அவர் கொண்டிருந்த நீண்ட நாளைய தொடர்பினால்தான் ஏற்பட்டது. குருதேவரை பின்பற்றி நடப்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் ஹிருதயருக்கு கை கொடுத்தன. உணவு, உடை போன்ற தேவைகள் எதைப்பற்றியும் கவலைப்படாமல் எப்போதும் தெய்வீக சிந்தனைகளில் மூழ்கியிருந்த குருதேவருக்கும் ஹிருதயரைப் போன்ற ஆழ்ந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்ட ஒருவரின் உதவி தேவைப்பட்டது. குருதேவரின் சாதனை காலத்தில் ஹிருதயரைப் போன்ற ஒருவரை கொணர்ந்து இருவருக்கும் இடையே பொருள் பொதிந்ததோர் இணக்கத்தை அன்னை காளி ஏற்படுத்தி வைத்ததற்கு இதுதான் காரணமாக இருக்குமோ? யாருக்கு தெரியும்? சாதனை காலத்தில் ஹிருதயர் மட்டும் அங்கு இல்லையெனில் தம் உடலை காப்பாற்ற முடிந்திருக்காது என்று குருதேவர் அடிக்கடி கூறுவார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பெயர் உள்ளளவும் ஹிருதயரின் பெயரும் அதனுடன் பிணைந்தே இருக்கும். அந்த உயர்ந்த உள்ளத்திற்கு நமது இதயபூர்வமான அஞ்சலிகள் என்றென்றும் உரியனவாகுக. 2.6 காளியின் அர்ச்சகராக. ஆரம்பத்திலிருந்தே கதாதரரிடம் மதுர்பாபு கொண்ட அன்பும் ஈடுபாடும். கதாதரரை கண்டது முதலே
மதுர்பாபு அவரிடம் மிகவும் ஈர்க்கப்பட்டிருந்தார். கனிவான பார்வை, மென்மையான இயல்பு, நற்பண்பு, இளவயது இவை அனைத்தும் இணைந்து கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற சில வாரங்களிலேயே மதுர்பாபுவின் இதயத்தில் கதாதரருக்கு ஒரு தனி இடத்தை அளித்திருந்தன. நமது வாழ்நாள் முழுவதும் யாருடன் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதோ அவரை காணும் முதல் சந்திப்பிலேயே இனம் புரியாத உணர்ச்சி ஒன்று அவருடன் நமக்கு ஒரு பிணைப்பை உண்டாக்கிவிடுவதை நாம் அறிவோம். முற்பிறவித் தொடர்பை ஒட்டிய எண்ணங்களின் தொடர்ச்சியே இத்தகைய கவர்ச்சிக்குக் காரணம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பின்னாளில் குருதேவருக்கும் மதுர்பாபுவுக்கும் இடையே நிலவிய ஆழ்ந்த அன்பின் பிணைப்பினை நாம் எண்ணும்போது அவர்களிடையே ஏற்பட்டதும் இத்தகைய கவர்ச்சிதான் என்பது தெரிகிறது. கோவில் கும்பாபிஷேகம் நிறைவுற்று 1 மாதமாயிற்று. கதாதரரும் தமையனாரின் விருப்பத்திற்கிணங்கி தட்சிணேஸ்வரத்தில் எவ்வாறோ நாட்களை கழித்தார். அவர்பால் ஈர்க்கப்பட்ட மதுர்பாபு அன்னை காளியின் திருவுருவத்தை அலங்கரிக்கும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்க எண்ணினார். இது விஷயமாக ராம்குமாரிடமும் கலந்து ஆலோசித்தார். இது நடக்கும் என்று ராம்குமாருக்குத் தோன்றவில்லை. தம்பியை பற்றித்தான் அவருக்கு நன்றாகத் தெரியுமே, அவன் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று கூறி அவரது மனநிலையை மதுர்பாபுவிடம் விவரமாக கூறினார் ராம்குமார். மதுர்பாபு எளிதில் அதனை விட்டுவிடவில்லை. உடனடியாக முடியாமல் போனாலும் அதனை நிறைவேற்றுவதற்கான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். கதாதரரின் எதிர்கால வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளப் போகின்ற வேறொருவர் இந்தச் சமயத்தில் தட்சிணேஸ்வரத்திற்கு வந்தார். அவர் ஹிருதயராம் முகோபாத்யாயர். ஹிருதயர் வந்தபோது கதாதரரின் நிலை 3. ஹிருதயர் தட்சிணேஸ்வரத்திற்கு வந்து சேர்ந்தபோது கதாதரருக்கு வயது 20 முடிந்து சில மாதங்கள் சென்றிருந்தன. ஹிருதயர் பல வழிகளில் கதாதரருக்கு துணையாக இருந்தார். கதாதரரின் வாழ்க்கை இதனால் சற்று எளிதாயிற்று என்பதை நாம் ஊகிக்கலாம். நடப்பது, படுப்பது, இருப்பது போன்ற அன்றாட செயல்கள் அனைத்தையும் ஹிருதயரின் உதவியுடனேயே கதாதரர் செய்தார். பாலகனைப் போன்ற இயல்புடைய கதாதரரின் செயல்கள் சாதாரண மனிதனின் கண்களுக்கு சிறுபிள்ளைத்தனமாக, காரணமற்றவையாகத் தோன்றின. ஆனால் ஹிருதயரோ இந்த செயல்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இதமாக நடந்து கொண்டார். இது ஹிருதயரை குருதேவரின் அன்புக்குரியவர் ஆக்கியது. ஹிருதயரிடம் கதாதரருக்கு இருந்த அன்பு 4. ஹிருதயர் கூறினார், இனம் காண முடியாத ஈர்ப்பு ஒன்று அந்த நாட்களில் எனக்கு குருதேவரிடம் இருந்தது. நிழல் போல் எப்போதும் நான் அவருடனே இருப்பேன். 1 நிமிட நேரம் அவரை பிரிந்திருப்பது கூட எனக்கு வேதனை அளிப்பதாக இருந்தது. அவருடனே நடந்தேன், அவருடனே உறங்கினேன். நண்பகல் உணவு வேளையில் மட்டும், அதுவும் மிக சிறிது நேரம் மட்டுமே நாங்கள் பிரிந்திருப்போம். ஏனெனில் குருதேவர் கோயில் பண்டகசாலையிலிருந்து பொருட்களை பெற்று அவற்றை தம் கையாலேயே சமைத்து பஞ்சவடியில் அமர்ந்து உண்பார். நான் கோயில் பிரசாதம் உண்பேன். குருதேவரின் சமையலுக்கு வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும் செய்த பின்னரே நான் அவரை விட்டு செல்வேன். அந்த நாட்களில் உணவு விஷயத்தில் அவரது கட்டுப்பாடு மிகவும் தீவிரமாக இருந்தது. தாமே சமைத்து உண்டபோதும் கூட அவருக்கு திருப்தியில்லை. மதிய உணவை தாமே சமைத்து உண்டாலும் இரவில் எங்களைப் போலவே அன்னை காளிக்கு படைக்கப்பட்ட பூரி பிரசாதத்தை உட்கொள்வார். பல வேளைகளில் அந்த பூரியை உண்ணும்போது அவர் கண்கள் நீரால் நிரம்பும். அம்மா, ஒரு மீனவ பெண்ணின் உணவை உட்கொள்ள செய்துவிட்டாயே என்று வேதனையுடன் அன்னையிடம் முறையிடுவார். குருதேவரும் இதைப் பற்றி சில வேளைகளில் கூறியுள்ளார். ஒரு மீனவ பெண்ணிடமிருந்து உணவு கொள்ள வேண்டியிருக்கிறதே என்று மனம் வருந்துவேன். ராணி கீழ்ஜாதியை சேர்ந்தவர் என்பதால் ஏழைகள் கூட காளிக் கோயிலுக்கு உணவு கொள்ள வருவதில்லை. அதனால் அன்னைக்கு நிவேதனம் செய்யப்பட்ட உணவில் பெரும் பகுதியை மாடுகளுக்கு போட்டனர். அதிலும் செலவழியாததை நதியில் எறிந்தனர். குருதேவர் அதிக நாள் இவ்வாறு தாமே சமைத்து உண்ணவில்லை.
இதனை அவரும் கூறினார், ஹிருதயரும் கூறினார். கோயில் கும்பாபிஷேகம் முடிந்து 2-3 மாதங்களில் அவர் அர்ச்சகர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். கதாதரரின் சில செய்கைகளை ஹிருதயர் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. 5. கதாதரர் தன்னை நேசிக்கிறார் என்பது ஹிருதயருக்கு தெரியும். ஆனால் கதாதரரின் ஒரு செய்கையை மட்டும் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது என்னவெனில், திடீரென கதாதரர் எங்கோ மறைந்து விடுவதுதான். பெரிய மாமாவுக்கு உதவச் செல்கின்றபோது, பகலுணர்விற்குப் பின் ஓய்வெடுக்கும்போது, மாலை தீபாராதனை காண கோயிலுக்குச் செல்லும்போது என்று சிறிது நேரம் ஹிருதயர் எங்காவது சென்றால் கதாதரர் எங்கோ மறைந்து விடுவார். அவர் எங்கு செல்கிறார் என்பது தெரியாது. தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஓரிரு மணி நேரத்தில் வந்து விடுவார். அப்போது அது பற்றிக் கேட்டால், ஏன், நான் இங்கு பக்கத்தில்தானே இருந்தேன் என்று ஏதேதோ கூறி மழுப்பி விடுவார். சில வேளைகளில் தேடும்போது பஞ்சவடிப் பகுதியிலிருந்து வந்து கொண்டிருப்பார். ஒருவேளை இயற்கைக் கடன்களை கழிக்கச் சென்றிருப்பார் என்று எண்ணி மேலும் எதுவும் கேட்காமல் இருந்து விடுவார் ஹிருதயர். கதாதரர் செய்த சிவபெருமானின் விக்கிரகத்தை மதுர் புகழ்தல். 6. ஒரு சமயம் கதாதரர் தாம் வழிபடுவதற்காக சிவவிக்கிரகம் ஒன்றை செய்ய எண்ணியதையும் அதன் பின் நிகழ்ந்தவற்றைப் பற்றியும் ஹிருதயர் கூறினார். குழந்தைப் பருவத்தில் காமார்புக்கூரில் கதாதரர் விக்கிரகங்கள் செய்வதுண்டு. இப்போது அந்த ஆசை எழுந்தவுடனே ஆற்றங்கரைக்குச் சென்று மண் எடுத்து காளை வாகனம், சூலம், உடுக்கை ஆகியவற்றுடன் சிவவிக்கிரகம் ஒன்றை செய்து வழிபடத் தொடங்கினார். கங்கைக் கரையில் உலவிக் கொண்டிருந்த மதுர்பாபு தற்செயலாக அங்கு வர நேர்ந்தது. எந்த தெய்வத்தை இவ்வாறு பக்திப்பரவசமாக பூஜை செய்கிறார் என்பதை அறிய விரும்பிய அவர் அருகில் சென்று பார்த்தார். அது ஒரு சிவவிக்கிரகமாக இருந்தது. சிறியதாக இருந்தாலும் அது மிகவும் அழகாக இருந்தது. அதைக் கண்ட மதுர்பாபு மிகவும் மகிழ்ந்தார். தெய்வீக பொலிவுமிக்க இத்தனை அழகான விக்கிரகம் வாங்கக் கிடைக்காது என்பதை அறிந்திருந்த அவர் ஹிருதயரிடம், இந்த விக்கிரகம் எங்கிருந்து கிடைத்தது, இதனை செய்தது யார் என்று கேட்டார். கதாதரரே அந்த விக்கிரகத்தை செய்தார். விக்கிரகங்கள் செய்வதுடன் உடைந்த விக்கிரகங்களை திறம்படச் செப்பனிடுவதிலும் அவர் வல்லவர் என்பதை மதுர்பாபுவிடம் கூறினார் ஹிருதயர். மதுர்பாபு வியப்பில் ஆழ்ந்தார். பூஜை முடிந்ததும் அந்த விக்கிரகத்தை தமக்கு கொடுத்து விடுமாறு ஹிருதயரிடம் கேட்டுக்கொண்டார். அவ்வாறே வழிபாடு முடிந்ததும் கதாதரரின் அனுமதியுடன் அந்த விக்கிரகத்தை மதுர்பாபுவிற்கு கொடுத்தார் ஹிருதயர். அருகில் வைத்து அதனை மிகவும் நுணுக்கமாக பார்த்தபோது அதன் அழகால் மிகவும் கவரப்பட்டார் மதுர். தெய்வீக பொலிவுடன் திகழ்ந்த அந்த விக்கிரகத்தை ராணி ராசமணியும் கண்டு களிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு அனுப்பி வைத்தார். ராணியும் அதன் அழகால் மிகவும் கவரப்பட்டார். அதனை குருதேவர்தான் செய்தார் என்பதை அறிந்தபோது அவரது களிப்பு இருமடங்காகியது. இந்த நிகழ்ச்சிக்கு சில நாட்கள் முன்புதான் கதாதரரை கோயில் பணியில் நியமிக்கலாம் என்ற எண்ணம் மதுர்பாபுவின் மனத்தில் தோன்றியிருந்தது. இப்போது அந்த எண்ணம் மேலும் வலுப்பெற்றது. மதுர்பாபுவின் இந்த விருப்பத்தைப் பற்றி ராம்குமார் கதாதரரிடம் முன்பே கூறியிருந்தார். ஆனால் அதில் கதாதரர் சிறிதும் ஈடுபாடு காட்டவில்லை. நினைவு தெரிந்த நாளிலிருந்தே இறைவன் ஒருவனைத் தவிர வேறொருவரின் கீழ் பணி செய்யக்கூடாது என்ற தீர்மானத்தோடு வாழ்ந்த அவரால் எப்படி அதனை ஏற்றுக்கொள்ள முடியும்? வேலை பார்ப்பது பற்றி குருதேவரின் கருத்து. 7. வேலை பார்ப்பது பற்றி குருதேவர் பலமுறை எங்களிடம் கூறியதுண்டு. நிர்பந்தம் ஏற்பட்டாலன்றி ஒருவரின் கீழ் வேலை பார்ப்பதை அவர் உயர்வாக கருதியதில்லை. ஒரு சமயம் தமது இளம் பக்தர்களுள் ஒருவரான நிரஞ்சன் ஒருவரின் கீழ் வேலை பார்க்கிறார் என்று கேள்விப்பட்ட அவர் மிகவும் மனவேதனையுடன், இதை கேள்விப்பட்டு என் மனம் படும் பாடு சொல்லி முடியாது. அவன் இறந்து விட்டான் என்று கேள்விப்பட்டால் கூட நான் இவ்வளவு வேதனைப்பட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார். பின்னர் ஒரு நாள் குருதேவர் அவனை சந்திக்க நேர்ந்தது. தன் வயதான தாயை காப்பாற்றவே வேலைக்கு செல்வதாக அவன் தெரிவித்தான். உடனே அவனை அன்போடு தடவிக் கொடுத்து, வயதான தாயை காப்பாற்றுவதற்காக நீ அவ்வாறு செய்ய நேர்ந்தது. அதில் தவறில்லை. உன் சொந்த சுகங்களுக்காக அவ்வாறு செய்திருந்தால் நான் உன்னை தொடவே முடிந்திருக்காது. என் நிரஞ்சனிடம் சிறு துளியும் அஞ்சனில்லை. அவன் எவ்வாறு தவறு செய்ய முடியும் என்று கூறினார். குருதேவர் நிரஞ்சனிடம் இவ்வாறு கூறியது புதிதாக வந்தவர்களுக்கு திகைப்பை அளித்தது.
அவர்களுள் ஒருவர் தயங்காமல், ஐயா, நீங்கள் வேலை பார்ப்பதை கண்டிக்கிறீர்கள். வேலை பார்க்காமல் நாங்கள் எவ்வாறு குடும்பங்களை காப்பாற்ற முடியும் என்று கேட்டார். அதற்கு குருதேவர், விரும்புபவர்கள் செய்யுங்கள், நான் தடுக்கவில்லை. நான் சொல்வதெல்லாம் இவர்களுக்கு மட்டுமே, இவர்கள் விஷயமே வேறு என்று பதில் கூறினார். அந்த இளைஞர்களின் வாழ்க்கையை தனி விதமாக உருவாக்கி வந்தார் குருதேவர். ஒருவரின் கீழ் வேலை பார்ப்பது ஆன்மீக சாதகர்களுக்கு உகந்ததல்ல என்பதே குருதேவர் கூறியதன் கருத்து. கோவில் வேலையில் ஈடுபடுத்தி விடுவார் என்பதற்காக கதாதரர் மதுர்பாபுவை சந்திப்பதை தவிர்த்தல். மதுர்பாபுவின் நோக்கத்தை தன் சகோதரனிடமிருந்து அறிந்த கதாதரர் மதுர்பாபுவின் கண்களில் படாமல் இருக்க முயன்றார். கதாதரரை பொறுத்தவரை மனம், வாக்கு, உடல் இம்மூன்றாலும் மதிப்பது உண்மையையும் தர்மத்தையும் தானே தவிர எந்த தனி மனிதரையும் அல்ல. அதற்காக காரணமின்றி யாரையும் அவமதிப்பதையும் அவர் விரும்பவில்லை. பிறரிடம் நற்குணங்களை கண்டால் அவற்றை மனமாரப் புகழவும் சான்றோரை பாராட்டவும் அவர் என்றும் தவறியதில்லை. கோயில் அர்ச்சகர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளதா வேண்டாமா என்பது பற்றி அவரே ஒரு முடிவுக்கு வராத நிலையில் அந்த பொறுப்பை ஏற்கும்படி மதுர்பாபு கேட்டுக்கொண்டால் மறுக்க நேரிடும். அது மதுர்பாபுவின் மனத்தை புண்படுத்தும். அத்தகையதொரு சூழ்நிலையை தவிர்ப்பதற்காகவே கதாதரர் ஒதுங்கி வாழ முயற்சி செய்திருக்க வேண்டும். அது மட்டுமின்றி கதாதரர் வயதில் மிகவும் சிறியவர், மிகவும் சாதாரணமானவர். மதுர்பாபுவோ ராணி ராசமணியின் வலதுகையாக செயல்பட்டு வருபவர், மிகுந்த மதிப்பிற்குரியவர். அவரது வேண்டுகோளை மறுப்பது என்பது சிறுபிள்ளைத்தனமானதாக கருதப்படும் என்றும் அவர் எண்ணியிருக்க வேண்டும். நாட்கள் செல்லச் செல்ல காளிக்கோவிலின் மீது கதாதரருக்கு ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டது. அங்கு வசிப்பது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளித்தது. காமார்புக்கூருக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் குறையலாயிற்று. பொறுப்புகள், கடமைகள் எதுவும் கொடுக்கப்படாவிட்டால் தட்சிணேஸ்வரத்தில் தங்குவதில் அவருக்கு எவ்வித மறுப்பும் இல்லை. அப்போது நடந்த நிகழ்ச்சிகளிலிருந்து இதனை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கதாதரர் அர்ச்சகர் பணியை ஏற்றுக்கொள்ளல். 9. எந்த தருணத்தை எண்ணி கதாதரர் கலங்கிக் கொண்டிருந்தாரோ அது வந்துவிட்டது. ஒருநாள் மதுர்பாபு ஆலயத்திற்கு வந்தபோது சற்று தொலைவில் கதாதரரும் ஹிருதயரும் சென்று கொண்டிருப்பதைக் கண்டார். உடனே கதாதரரை அழைத்து வரும்படி வேலையாளை அனுப்பினார். கதாதரர் அங்கிருந்து மெல்ல நழுவ எத்தனித்தார். அதற்குள் வேலையாள் வந்து பாபு தங்களை அழைக்கிறார் என்று கூறினான். கதாதரர் தயங்குவதைக் கண்ட ஹிருதயர் ஆரணம் கேட்டபோது கதாதரர், நான் இப்போது அங்கு சென்றால் அவர் என்னை இங்கு தங்கும்படியும் கோயில் பணியை ஏற்கும்படியும் கூறுவார், அதனால்தான் தயங்குகிறேன் என்று சொன்னார். ஹிருதயருக்கு அது பெரிய விஷயமாக படவில்லை. அவர் கதாதரரிடம், அதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? இத்தகைய ஒரு நல்ல இடத்தில் ஒரு பெரிய மனிதரின் கீழ் பணி செய்வது நல்லதுதானே, இதற்குப் போய் தயங்குகிறீர்களே என்றார். அதற்கு கதாதரர், எந்த வேளையிலும் கட்டுண்டு வாழ நான் விரும்பவில்லை. கோயில் பணியை ஏற்றுக்கொண்டால் காளியும் திருவுருவை அலங்கரிக்கின்ற பணியை அன்று முதல் கதாதரருக்கு மதுர்பாபு அளித்தார். கதாதரருக்கும் ராம்குமாருக்கும் உதவுமாறு ஹிருதயரை பணித்தார். மதுர்பாபுவின் வேண்டுகோளுக்கு கதாதரர் இணங்கியது ராம்குமாரின் கவலையை பேரளவிற்கு குறைத்தது. கோவிந்த விக்கிரகம் உடைந்தது. 10. மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் யாவும் கோயில் கும்பாபிஷேகம் நிறைவுற்று 3 மாதங்களில் நிகழ்ந்தன. அது 1855ஆம் ஆண்டு கோகுலாஷ்டமி நாள் வந்தது. கண்ணன் பிறந்த அந்த நன்னாளை கோலாகலமாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் கோகுலாஷ்டமியன்று அசம்பாவித நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அன்று ராதா கோவிந்தருக்கு உச்சிக்கால பூஜையும் நைவேத்தியமும் நிறைவேறிய பின்னர் அர்ச்சகரான க்ஷேத்ரநாதர் ராதாராணி விக்கிரகத்தை பள்ளியறையில் வைத்துவிட்டு கோவிந்தரின் விக்கிரகத்தை எடுத்துச் சென்று கொண்டிருந்தார். வழியில் திடீரென கால் தடுக்கி கீழே விழுந்தார். கோவிந்த விக்கிரகத்தின் ஒரு கால் உடைந்துவிட்டது. இது விஷயமாக பல பண்டிதர்களின் யோசனை கேட்கப்பட்டது. கதாதரர் பரவச நிலைகளில் அவ்வப்போது ஆழ்வதையும் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு விடை சொல்வதையும் பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த மதுர் அவரது அறிவுரையை கேட்பதில் ஆர்வம் காட்டினார். இது பற்றி ஹிருதயர் கூறியதாவது, உடைந்த விக்கிரகம் பற்றி மதுர்பாபு கேட்டதும் கதாதரர் பரவச நிலையில் ஆழ்ந்தார். பரவச நிலை கலைந்ததும் புதிய விக்கிரகம் தேவையில்லை என்று கூறிவிட்டார். உடைந்த விக்கிரகங்களை செப்பனிடுவதில் கதாதரர் கைதேர்ந்தவர் என்பது மதுருக்கு தெரியும். அவரது வேண்டுகோளின் பேரில் கோவிந்த விக்கிரகத்தின் உடைந்த காலை கதாதரரே சரி செய்தார். அந்த விக்கிரகமே தொடர்ந்து வழிபடப்பட்டது. இன்றும் அதனை உன்னிப்பாக பார்ப்பவர்கள் கூட அது உடைந்து சீர் செய்யப்பட்டது என்று கூற முடியாது. அவ்வளவு அழகாக அதனை சரி செய்துள்ளார் குருதேவர்.
பழுதுபட்ட விக்கிரகத்தை பூஜிப்பதை பற்றி பலர் பலவாறாக பேசினர். ஆனால் கதாதரரின் அறிவுரையில் நம்பிக்கை கொண்டிருந்த ராணியும் மதுரும் இத்தகைய பேச்சுகளுக்கு செவிசாய்க்கவில்லை. கவனமின்மைக்காக க்ஷேத்திரநாதர் வேலை நீக்கம் செய்யப்பட்டார். ராதா கோவிந்தரின் பூஜை செய்யும் பொறுப்பு குருதேவருக்கு கொடுக்கப்பட்டது. ராம்குமாருக்கு உதவாக காளியின் திருவுருவத்தை அலங்கரிக்கும் பொறுப்பை ஹிருதயர் ஏற்றார். உடைந்த விக்கிரகத்தை பூஜிக்கலாமா என்பது பற்றி கதாதரர் ஜெயநாராயணனிடம் கூறியது 11. ராதா கோவிந்தர் விக்கிரகம் உடைந்ததை பற்றிய இன்னொரு நிகழ்ச்சியை வேறொரு சமயத்தில் ஹிருதயர் எங்களிடம் கூறினார். கல்கத்தாவிலிருந்து சில மைல்கள் வடக்கே வராக நகரில் கூடிகாட் படித்துறைக்கு அருகில் நடால் பகுதியைச் சேர்ந்த பிரபல நிலக்கிழாரான ரதன் ராய்க்குச் சொந்தமான ஒரு படித்துறை இருந்தது. அந்த துறைக்கு அருகில் தசமகாவித்யை கோவில் ஒன்று உள்ளது. ஆரம்பகாலத்தில் அந்த கோவிலில் வழிபாட்டிற்கும் நைவேத்தியத்திற்கும் சிறந்த ஏற்பாடுகள் இருந்தன. நாம் குறிப்பிடுகின்ற இந்த காலகட்டத்தில் அந்த ஆலயம் அழியும் நிலையில் இருந்தது. கதாதரரிடம் பக்தியும் மதிப்பும் கொண்டு அவருடன் மதுர் நெருங்கி பழகத் தொடங்கிய நாட்களில் இருவரும் ஒரு நாள் அந்த கோவிலுக்குச் சென்றனர். மோசமான நிலையிலிருந்த அந்த கோவிலின் அன்றாட வழிபாட்டிற்கு மாதம் 2 மடங்கு அரிசியும் 2 ரூபாயும் கொடுக்க ஏற்பாடு செய்யுமாறு மதுர்பாபுவை கேட்டுக்கொண்டார் கதாதரர். மதுர்பாபுவும் உடனடியாக அதற்கு இசைந்தார். இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு குருதேவர் சில வேளைகளில் அந்த கோவிலுக்குச் சென்று வருவதுண்டு. ஒருமுறை கதாதரர் அங்கிருந்து வந்து கொண்டிருந்தபோது பிரபல நிலக்கிழாரான ஜெயநாராயணர் தாம் கட்டிய படித்துறையில் பலருடன் நின்று கொண்டிருந்தார். கதாதரருக்கு அவரை தெரியும். எனவே அவரை சந்திக்கச் சென்றார். கதாதரரை வணங்கி மரியாதையுடன் வரவேற்ற ஜெயநாராயணர் தன் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். உரையாடலின் போது கோவிந்த விக்கிரகத்தை பற்றிய பேச்சு எழுந்தது. ஜெயநாராயணர் கதாதரரிடம் கோவிந்தர் உடைந்துவிட்டாராமே என்று கேட்டார். கதாதரர் அதற்கு பதிலாக, ஆஹா, என்ன அறிவுத்திறன்! சிதைக்க முடியாத முழுமையான பரம்பொருள் உடைந்து விடுமா என்று கேட்டுவிட்டு தொடர்ந்து வீணான விவாதங்கள் எழுவதை தவிர்ப்பதற்காக பேச்சின் போக்கை மாற்றினார். எதிலும் தேவையற்ற அம்சங்களை விலக்கி தேவையானவற்றை மட்டும் ஏற்றுக்கொள்ளும்படி அறிவுரை கூறினார். ஜெயநாராயணரும் கதாதரரின் குறிப்பை உணர்ந்து பயனற்ற கேள்விகள் கேட்பதை நிறுத்திக் கொண்டார். குருதேவரின் இசை திறமை 12. ஹிருதயர் கூறினார், குருதேவர் பூஜை செய்வது ஒரு கண்கொள்ளா காட்சி. பார்ப்பவர்கள் அப்படியே தங்களை மறந்து நின்று விடுவர். அந்த தெய்வீகக் குரல், இதய ஊற்றிலிருந்து அந்த இன்குரல் பொங்கி வரும்போதுதான் எத்தனை உருக்கம்! ஒரு முறை கேட்டாலும் போதும், மறக்கவே முடியாது. அவரது பாடல்களில் பெரிய இசை மேதாவித்தனம் எதுவும் இருக்காது. ஆனால் பாடலின் பொருளை அப்படியே தன்னுள் வாங்கி அந்த உணர்ச்சியை தமது தேனொழுகும் தெய்வீக குரலில் குழைத்து தாடலய சுத்தமாக அப்படியே இழைய விடுவார். உணர்ச்சி அல்லது பாவம்தான் சங்கீதத்தின் உயிர்நாடி என்பதை அவரது பாடல்களை கேட்கின்ற யாரும் உணர்ந்து கொள்ள முடியும். அதேவேளையில் தாளமும் லயமும் கீதத்துடன் இசைந்து வராவிட்டால் இசையின் பாவம் சரியாக வெளிப்பட முடியாது. பிறர் பாடுவதையும் குருதேவர் பாடுவதையும் ஒப்பிட்டு பார்த்தால் இது தெரியும். ராணி ராசமணி தக்ஷிணேஸ்வரத்திற்கு வரும்போதெல்லாம் குருதேவரை பாடும்படி கேட்டுக்கொள்வார். கீழ்காணும் பாடலை ராணி மிகவும் விரும்பினார். ஓ அன்னையே, நீ சிவனின் மார்பின் மீது நிற்கும் காரணம்தான் என்ன? நீ நாக்கினை வெளியே நீட்டிக்கொண்டு ஒரு எளிய பெண்ணைப் போல் இருக்கிறாய். அதன் காரணம் எனக்கு புரிகின்றது. ஓ உலகை காப்பவளே, இது உன் பரம்பரை பண்பா? உன் தாயும் இவ்வாறே உன் தந்தையின் மார்பின் மீது நின்றாளா? குருதேவரின் பாடல்கள் இனிமையாக இருப்பதற்கு வேறொரு காரணமும் உண்டு. பாடும்போது அவர் தம்மையே மறந்து பாடலின் உணர்ச்சியிலும் அதன் பொருளிலும் பரிபூரணமாக ஊன்றி பாடுவார். எந்த மனிதரையும் மகிழ்விப்பதற்காக அவர் பாடுவதும் இல்லை. தம்மை மறந்து சுற்றுப்புறத்தையும் மறந்து குருதேவர் பாடுவதைப் போல வேறு யாரும் பாடுவதை நாங்கள் கேட்டதே இல்லை. எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பாடகர்கள் சிறிது பாராட்டை எதிர்பார்ப்பார்கள். குருதேவர் விஷயத்தில் அந்த எதிர்பார்ப்பு கூட இருந்ததில்லை. அவர் பாடுவதை யாராவது புகழ்ந்தால் அந்த புகழ்மொழி பாடலில் பொங்குகின்ற உணர்ச்சிக்கும் அதன் கருத்துக்குமன்றே தமக்கல்ல என்றே எண்ணினார். 15. சக்தி மந்திரத்தில் கதாதரருக்கு
கேனாராம் பட்டாச்சாரியர் தீட்சையளித்தல். கேனாராம் பட்டாச்சாரியார் என்ற சிறந்த சக்தி உபாசகர் கல்கத்தாவின் பைடக்கானா தெருப்பகுதியில் வசித்து வந்தார். தக்ஷிணேஸ்வர ஆலயத்திற்கு அவர் அடிக்கடி வருவார். மதுர்பாபு மற்றும் ராணியின் குடும்பத்தில் பலரையும் அவருக்கு தெரியும். அவர் நல்ல சாதகர் என்பதால் எல்லோரும் அவரை மதித்து போற்றினர். ராம்குமாரையும் கேனாராம் அறிந்திருந்தார். அவரிடம் மந்திரோபதேசம் பெற்றுக்கொள்வதென்று கதாதரர் முடிவு செய்தார். மந்திரோபதேசம் பெற்றவுடனேயே கதாதரர் பரவச நிலையடைந்து சமாதியில் ஆழ்ந்துவிட்டார் என்று கூறப்படுகிறது. இதைக் கண்ட கேனாராம் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தார். சீடரின் உயர்ந்த பக்தியும் பக்குவமும் அவருக்குச் சொல்லனா வியப்பை அளித்தது. சீடர் தமது லட்சியத்தில் வெற்றி பெற மனமார வாழ்த்திச் சென்றார். ராம்குமாரின் மறைவு. இந்த வேளையில் ராம்குமார் ராதா கோவிந்தரின் பூஜை பணியை தாம் ஏற்றுக்கொண்டுவிட்டு காளியை பூஜிக்கும் பணியை கதாதரரிடம் தற்காலிகமாக கொடுத்தார். அவ்வப்போது ஏற்பட்ட உடல் தளர்ச்சியோ தம்பியை காளி கோயில் அர்ச்சகர் பணியில் சிறந்த முறையில் ஈடுபடச் செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ அவரது இந்த முடிவிற்கு காரணமாக இருக்கலாம். இதை அறிந்த மதுர்பாபுவும் ராம்குமாரை நிரந்தரமாக ராதா கோவிந்தர் பணியை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். ராம்குமாருக்கு வயதாகிவிட்டதால் உடல் தளர்ந்துவிட்டதையும் அவரால் காளி கோயில் பூஜை போன்ற கடுமையான பணியை செய்ய இயலாது என்பதையும் மதுர்பாபு உணர்ந்துதான் இருந்தார். அதனால்தான் இந்த மாற்றங்களை கொண்டு வந்துவிட்டார். இப்போது முதல் கதாதரர் காளி கோயில் அர்ச்சகராக பணியாற்ற முறையாக நியமிக்கப்பட்டார். இந்த மாற்றங்களால் ராம்குமார் மகிழ்ச்சியுற்றார். அன்னையின் பூஜை பற்றிய விவரங்களையெல்லாம் கதாதரருக்கு விளக்கமாக கற்பித்தார். காளி கோயில் பூஜை பற்றிய அவரது கவலை தீர்ந்தது. சில நாட்களுக்குப் பின்னர் ராம்குமார் மதுர்பாபுவிடம் கலந்து பேசி ராதா கோவிந்தர் ஆலய பூஜை பணியை ஹிருதயரிடம் ஒப்படைத்து விட்டார். சில நாட்கள் விடுமுறையில் காமார்புகூர் சென்று வர விரும்பினார். அவரது அந்த ஆவல் நிறைவேறவில்லை. ஏதோ வேலை நிமித்தமாக கல்கத்தாவின் வடக்கில் உள்ள சியாம் நகர் முலாஜர் என்ற ஊருக்கு சென்ற அவர் அங்கே திடீரென காலமானார். காளி கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின் அங்கு ஓராண்டு மட்டுமே பூஜை செய்தார் என்ற குறிப்பிலிருந்து அவர் 1856ஆம் ஆண்டு காலமானார் என்று ஊகிக்கலாம். முதல் பூஜையின் போது கதாதரர் கண்ட தெய்வீக காட்சி. 13. கதாதரர் பாடும்போது அவரது கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக வழியும். பூஜை செய்யும்போது பிறர் அருகில் வருவதையோ பேசுவதையோ சிறிதும் அறியாத அளவிற்கு அதில் அப்படியே லயித்து விடுவார் என்று ஹிருதயர் சொல்வதுண்டு. குருதேவர் கூறினார், பூஜை வேளையில் அங்கநியாசம், கரநியாசம் போன்ற சடங்குகளை செய்யும்போது மந்திரங்களின் எழுத்துக்கள் பிரகாசமான வண்ணங்களில் என் உடலில் ஒளிர்வதை நான் கண்டேன். குண்டலினி சக்தி சுழுமுனை நாடி வழியாக ஒரு பாம்பை போல சகசிராரத்திற்குச் செல்வதை பார்த்தேன். அந்த சக்தி கடந்து சென்ற உடலின் பகுதிகள் செயலற்று உணர்ச்சி இழந்து உயிரற்றவை போலாகி விட்டன. பூஜை வேளையில் ரம் இதி ஜலாதாரயா வஹ்னி பிராகாரம் விசிந்திய என்று கூறியபோது, அதாவது ரம் என்ற பீஜ மந்திரத்தை கூறி நீரை தெளித்து பூஜை செய்யும் பகுதியை சுற்றி அக்கினி சுவர் எழும்பியிருப்பதாக கற்பனை செய்தபோது, நூற்றுக்கணக்கான ஜுவாலைகளைக் கொண்ட ஓர் அக்கினி சுவர் எழும்பி அவ்விடத்தை எந்தவித ஆபத்தும் நேரா வண்ணம் காப்பாற்றுவதை கண்கூடாகக் கண்டேன். உள்ளம் ஊன்றி கதாதரர் பூஜை செய்யும்போது அவரது உடலில் ஒரு தெய்வீக ஒளி பிரகாசிப்பதைக் கண்ட மற்ற பிராமணர்கள் ஒருவருக்கொருவர், இறைவனே மனித உரு தாங்கி வந்து பூஜை செய்வது போலல்லவா உள்ளது என்று வியப்புடன் பேசிக் கொண்டதாக ஹிருதயர் கூறினார். ராம்குமார் கதாதரருக்கு பூஜை கற்பித்தல். 14. தக்ஷிணேஸ்வரத்திற்கு வந்த பின்னர் ராம்குமார் குடும்பச் சுமையை பற்றிய கவலையிலிருந்து பேரளவிற்கு விடுபட்டிருந்தார். ஆனால் கதாதரரின் போக்கு மட்டும் மனத்தை உறுத்திக் கொண்டிருந்தது. தம்பியின் தனிமை நாட்டமும் உலகியலில் அக்கறையின்றி விலகி நிற்கும் இயல்பும் எதிலும் விருப்பமின்றி உதாசீனமாக நடந்து கொள்வதும் ராம்குமாரின் மனத்தை வாட்டின. நாட்கள் கடந்தன. காலை மாலை என்றில்லாமல்
கோயிலிலிருந்து தொலைவில் கங்கை கரையில் ஆழ்ந்த சிந்தனையுடன் அவர் நடப்பதும் பஞ்சவடியில் ஏதோ நினைவாக அமர்ந்திருப்பதும் பஞ்சவடியை சுற்றியிருந்த அடர்ந்த காட்டில் நெடுநேரம் இருந்துவிட்டு வருவதும் ராம்குமாருக்கு பிடிபடாத புதிராக விளங்கின. நாட்கள் கடந்தன. ஒருவேளை பெற்ற அன்னையின் நினைவால் வாடுகிறான் போலும். ஆனால் காமார்புகூருக்குச் செல்ல வேண்டுமென்று ஒருபோதும் அவன் கூறியதில்லை. நான் கேட்டபோது கூட அந்த விருப்பம் இல்லையென்றே சொன்னான். எனவே காமார்புகூருக்கு அனுப்பத் தேவையில்லை. எனக்கும் வயதாகிக் கொண்டே போகிறது. நாட்கள் செல்லச் செல்ல தளர்ச்சியும் தள்ளாட்டமும் அதிகமாகிவிட்டது. இன்றோ நாளையோ வாழ்க்கை என்று முடிவுறும் என்பது யாருக்குத் தெரியும்? இனியும் காலத்தை வீணாக்கக்கூடாது. சாகுமுன் தம்பியை எப்படியாவது ஆளாக்கி அவன் சொந்த காலில் நின்று சம்பாதித்து சிறப்பாக வாழும்படி செய்வது என் கடமை என்றெல்லாம் ராம்குமாரின் மனத்தில் எண்ணங்கள் எழுந்து அலைமோதின. ஆகவே கதாதரருக்கு கோயில் பொறுப்புகளை கொடுப்பது பற்றி மதுர்பாபு அவரிடம் கலந்து ஆலோசித்தபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். கதாதரர் முதலில் காளியின் திருவுருவத்தை அலங்கரிக்கும் பணியையும் தொடர்ந்து பூஜை பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அந்த பணியை திறம்பட செய்தபோது அவரது கவலை வெகுவாக குறைந்துவிட்டது. அதன் பின்னர் அவர் கதாதரருக்கு சண்டி, காளி போன்ற பல்வேறு தெய்வங்களின் பூஜை முறைகளில் பயிற்சி அளித்தார். கதாதரரும் அவற்றை சிறப்பாக கற்றுக்கொண்டார். மந்திரோபதேசம் பெறாமல் தேவி பூஜை செய்வது முறையல்ல என்பதற்காக மந்திரோபதேசம் பெற்றுக்கொள்ள முடிவு செய்தார்.